ஒரு தவளை தண்ணியை தேடி, அதாவது குளத்தை தேடி எங்காவது தண்ணி கிடைக்குமா, இங்கே ரொம்ப வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு வந்தது. அப்போது திடீர்னு ஒரு இடத்துல பார்த்ததும், ஒரு பானை நிறைய தண்ணி இருக்கிறத பார்த்ததும் அந்த தவளைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எதையுமே யோசிக்காமல் அந்த தவளை என்ன பண்ணுச்சு, அந்த பானைக்குள்ளே எகிரி குதிச்சாச்சு. ரொம்பவும் சந்தோஷமாக நீந்தி துள்ளி விளையாடிக்கிட்டே இருந்தது. அதுக்கு தெரியாது அந்த பானையில் எதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னு. ஆமாம், அந்த தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்காக. அந்த பானையில் தண்ணி நிரப்பி வச்சாங்க இல்லையா, அவங்க வந்தவங்களும் பானைக்குள்ளே தவளை இருக்கிறது கவனிக்காமல் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை மூட்டிட்டாங்க. தீ பற்றி எரியுது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்குது. முதல்ல தண்ணி குளுமையாக இருந்தது இல்லையா, தவளை ரொம்ப சந்தோஷமாக அந்த தண்ணியில் நீந்தி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியோட சூடு அதிகரிக்குது. அதுக்கு புரியுது ஏதோ ஒரு மாற்றம் நிகழுது அப்படிங்கிறது அதுக்கு புரியுது. இருந்தாலும் அந்த தண்ணியோட வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. ஏன்னா ஆரம்ப நிலையில் கொஞ்சம் வெப்பம் தானேயா இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தன்னோட உடல் வெப்பத்தை அது அதிகரிக்குது. நேரம் செல்ல செல்ல தண்ணியோட வெப்பம் அதிகமாகுது. இந்த தவளையும் தன்னுடைய உடல் வெப்பத்தை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் தண்ணீருடைய வெப்பம் கொதிநிலையை அடைஞ்சிடுது. இதை அந்த தவளையினால் பொறுத்துக்க முடியல, அந்த உடல்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையை அமைஞ்சிருது. தவளையினால் தன்னுடைய உடல் வெப்பத்தை அதிகரிக்கவும் முடியல, அந்த பாத்திரத்திலேருந்து வெளியேறவும் முடியல. ஆனால் தவளை முதல் கட்டம், அதாவது தண்ணி கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ நினச்சிருந்தா கண்டிப்பாக அதனால் அந்த பாத்திரத்துலேருந்து வெளியே தாவி குதித்து வந்திருக்க முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக தண்ணீரோட வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தவளை தன்னுடைய உடல் வெப்பத்தை அதிகமாக்கிக்கிட்டே இருந்துச்சு. இதனால் தவளை தன்னுடைய உடல் வலிமையும் இழந்துடுச்சு. இப்போது தண்ணீரோட வெப்பத்தை தாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலை. ஆனால் அதுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போது அதுக்கு வேறு வழியே இல்லை. அந்த கொதிக்கிற தண்ணியிலே இருந்து தன்னுடைய இதை பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை தெரியாமலோ தெரிஞ்சோ சிலர் துன்புறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்போ பொறுத்து போகணும், இல்லை எதிர்த்து நிற்கணுமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். சரி, விளையாட்டாக தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை முழுக்க பொறுத்துக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியது தான். இல்லை, ஒரு கட்டத்தில் இது சரி கிடையாது, இதை எதிர்த்து தான் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக நமக்காக நம்ம எதிர்த்து நிற்கவும் செய்யணும். ஏன்னா முதல்லையே நம்ம முடிவெடுத்து சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கும் நல்லதாக இருக்கும், மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கும்.